இப்போ கூட என்னோட பீட்டர் மாஸ்டர் கையில் நான் ஒரு அவார்டு வாங்கியிருந்தேன். நம்ம ஸ்டேட் அவார்டு வாங்குறப்போ அவர் கையில் அவார்டு வாங்குறப்போ கூட சொன்னேன், மாஸ்டர் நீங்கள் படம் எப்போ டைரக்ஷன் பண்ணுற சொல்லிங்க, நான் அசிஸ்டண்டாக தான் வருவேன் மாஸ்டர்னு. இப்போ சமீபத்தில் ஒரு ஹீரோ பண்ணுறதா கேள்விப்பட்டேன். உடனே ஃபைட் மாஸ்டர்னு பெரிய கும்பா என்ன, அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. இதுக்கு முன்னாடி இருந்தவங்க சாதிச்சு அவங்க எல்லாம் இங்கே செட்டில் பண்ணிட்டு போயிட்டாங்க. நான் சொல்கிறேன், இயக்குனர் சீக்கிரம் பாலச்சந்திர ஐயா பண்ணாது எவ்வளோ, பாலு மகேந்திரா சார் பண்ணாது என்ன, அந்த காலத்தில் என்னை தாண்டி ஒரு வரைக்கும் வந்து ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா கௌதம் சார் எழுதுன எழுத்தப்படி மாஸ்டர் அவன் பண்ணுற பஞ்சு ஃபர்ஸ்ட் பஞ்சு பாக்ஸிங் பஞ்சாக இருக்கணும் மாஸ்டர் அப்படின்னு. ஏன்னாச்சுன்னா தனுஷாரோட நிறைய படங்கள் ஒர்க் பண்ணிருக்கீங்க. என்ன மேஜிக் நடக்கும்? ஏன்னா நிறைய ஃபைட் சீக்வன்ஸ் வந்து பிரிச்சு விட்டுருக்கீங்க. இல்லை, எனக்கு தனுஷ் சார் கூட எனக்கு ரொம்ப சிங்க் ஆகிறது என்ன விஷயம்னா, மாரி படத்தினுடைய ஃபர்ஸ்ட் பார்ட்டில் கிளைமாக்ஸ் சீக்வன்ஸில் ஒரு பெரிய ஒன்று கம்போஸ் பண்ணியிருந்தேன். கம்போஸ் பண்ணதை பார்த்தோன்னே நான் தனுஷ் சார்ட்ட சொன்னேன், சார் இப்படி ஒன்று பண்ணியிருக்கிறேன், இது வந்து ஒரே ஷார்ட்டாக இருந்தால் நல்லா இருக்கும் சார் அப்படின்னு. அப்படியா? வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்குது. ஒரு கமர்ஷியல் படத்துல நிறைய ஃபைட் சீக்வன்ஸ் இருக்கும், இதெல்லாம் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறோம். பட் ஃபைட் சீக்வன்ஸ் கம்மியா கூடிய படத்தை வந்து ஓகே பண்றதுக்கு என்ன ரீசன் தெரிஞ்சுக்கலாமா சார்? ஃபார் எக்ஸாம்பிள் யாரடி மோகினியை கூட நான் சொல்றேன், விண்ணை தாண்டி வருவாயா, ஏன் ஓகே பண்றோங்கிறது இல்லைங்க. இப்போ ஏன் சண்டை போடுறோங்கிற ஒரு ரீசன் இருந்தாலே போதும். இப்போ நம்ம படம் ஓகே பண்றது அப்படிங்கிறது ஒண்ணுமே இல்லை. டைரக்டர் நம்மளை சூஸ் பண்றாங்க, மாஸ்டர் வந்தா நல்லா இருக்கும், கோஆர்டினேட் பண்ணி கொடுப்பாங்க. ஏன்னா கதையை மீறி போக கூடாதுன்னு நினைக்கிறது, வேற ஒரு விஷயம் இல்லை. கதையை மீறி ஒரு ஃபைட் போயிடக்கூடாது. ஐயோ இந்த கதை எழுதிருக்காங்க, நம்ம கதையை மீறி ஒரு ஃபைட் பண்ணிட்டோம், ஃபைட் பண்ண நல்லா இருக்கும். நான் சொல்றது ஃபைட் பண்ணா கண்டிப்பா நல்லா இருக்கும். ஃபைட் பார்த்தா சவுண்டுக்கு அடிச்சா ஒண்ணுதாங்க, இதெல்லாம் நல்லா இருக்கும். ஆனா அந்த கதைக்கு ஒட்டிச்சா ஒட்டலையா, அதான் கதை. இப்போ அதான் நீ சொல்ற பாருங்களேன், ஒரு நான் விளையாட்டாக கூட யோசிச்சிருக்கேன், ஒரு ஸ்பைடர்மேன் வந்து உழவன் மகன்ல மாதிரி சகதிக்குள்ள உளுந்து பிறண்டு ஃபைட் பண்ணிக்கிட்டு இருந்தாருன்னா எப்படி இருக்கும் பாத்தீங்களா? இட்ஸ் ஃபன். ஆமா, இப்போ உழவன் மகன்ல இருக்கிற அந்த ஒரு சகதி ஃபைட் இருக்கும் இல்லையா, இது வந்து ஸ்பைடர்மேன் மாதிரி பில்டிங் விட்டு பில்டிங் தாவி பண்ணா எப்படி இருக்கும் பாருங்க. இட்ஸ் ஃபன் நான் சொல்றேன். ஆனா பாக்குறதுக்கு அபத்தமா இருக்கும். அது அப்ப கதையை ஒட்டி நம்ம இருக்கணும், அப்படி அதை மீறி போயிடக்கூடாது. இது கதையை ஒட்டி எவ்வளவு தூரம் கொண்டு வருமோ அவ்வளவு தூரம் ஒட்டி ஒட்டி இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும். இப்ப அன்னியன் ஃபைட் எவ்வளவு அற்புதமான ஃபைட் இல்லைங்களா? அந்த ஃபைட் நம்ம வேற எந்த படத்துல கம்போஸ் பண்ணாலும் ஒட்டாது, தேவை. அதான் சொல்லணும். இப்ப ரன் படத்துல அப்படி ஒரு ஃபைட் தேவை. சோ மாஸ்டர் எடுத்த ஒவ்வொரு மைண்ட் செட்டும் அப்படித்தான் இருக்கும். அது நான் அதுதான் ஆசைப்படுவோம். அவரும் அதான் சொல்லுவோம், கதை மீறி போக கூடாது ஃபைட். பட் நீங்க ரிஹர்சல் பண்ணும்போது இது பிளான்டு தான், பட் சம்டைம் மிஸ் ஆயிருக்கும்ல, அதேதான் ஞாபகம் இருக்கா? 100% கண்டிப்பா. அது நிறைய தடவை நடக்கும் தம்பி, நிறைய தடவை அது நடக்கும். என்னன்னாச்சுன்னா, இது வந்து ஒரு ஆளோட மைண்ட் செட்டு கிடையாது. ஒரு ஆளோட மைண்டுக்குள்ள அத்தனை பேரோட மைண்டையும் உள்ள கோஆர்டினேட் பண்ணி வேலை செய்யும். யாரோ ஒருத்தங்க நம்ம ஷூட்டிங் ஸ்பாட்ல கொஞ்சம் டென்ஷனா இருக்கிறதுக்கு காரணமே அதுதான். ஏன்னா யாரோ ஒருத்தங்க ரோப்ல தொங்கிட்டு இருப்பாங்க, யாரோ ஒருத்தங்க ரோப் பிடிச்சிக்கிட்டு இருப்பாங்க. அவங்க ஃபேமிலியில எத்தனை பேர் இருக்காங்கன்னு இவங்களுக்கு தெரியாது, இவங்க ஃபேமிலியில எத்தனை, யாரோ கண்டிப்பா யாரோ தான். இவரு நினைக்காத டைம்ல இவரு வேற ஏதோ ஒரு விஷயத்துக்கு திரும்பி இருக்கலாம், அந்த டைம்ல அவர் குதிச்சிருக்கலாம். அந்த ஒரு மைக்ரோ செகண்ட் தான் தம்பி வாழ்க்கை. அந்த ஒரு மைக்ரோ செகண்ட்ல இவரோட வாழ்க்கை கம்ப்ளீட்டா மாறி போயிடும். இவரோட ஃபேமிலியோட லைஃப் மாறிடும், இவனோட குழந்தையோட லைஃப் மாறிடும், எல்லாமே மாறிடும். அந்த ஒரு செகண்ட், இந்த ஒரு செகண்ட் நடந்துடக்கூடாதுங்கிற ஒரு பதட்டத்தை சத்தம் போட்டுக்கிட்டு இருக்குது. ஏன்னா இன்னொருத்தவங்களோட உயிர், இன்னொருத்தவங்களுடைய உடம்பு, அது அந்த ஒரு விஷயம் தான். இது வந்து இதை கோஆர்டினேட் பண்றதுதான். அதான் நான் சொன்னேன் இல்லையா, இது எப்பவுமே இந்த பதட்டம் இருந்துகிட்டு இருக்கும். இப்போ இந்த இந்த பயத்தை மனசுக்குள்ள வச்சுக்கணும், கண்டிப்பா பயத்தை மனசுக்குள்ள வச்சுக்கணும். இப்ப வெளியே காட்டினா எல்லாருமே பயப்படுவாங்க. நைஸ் நைஸ் நைஸ். அதாவது நீங்க விண்ணை தாண்டி வருவாயா பேசினா சொல்றேன், அப்படி சாத்துட்டு அந்த இடத்துல ஒரு பாக்ஸர், அந்த இதுக்கு ஒரு பேட்டர்ன் பிடிக்கிறோம்ல சார், அதுக்கு நீங்க பிடிச்ச பேட்டர்ன் என்ன சார்? இல்ல, அந்த விண்ணை தாண்டி வருவாய்க்கெல்லாம் வந்து ஆக்சுவலி பாத்தீங்கன்னா கௌதம் சார் எழுதுன எழுத்தப்படி மாஸ்டர் அவன் பண்ற பஞ்சு ஃபர்ஸ்ட் பஞ்சு பாக்ஸிங் பஞ்சா இருக்கணும் மாஸ்டர் அப்படின்னு. ஏன்னாச்சுன்னா, அவன் ஏற்கனவே நான் பிராக்டிஸ் பண்ணிருக்கேன் பஞ்சுன்னு ஒரு டயலாக் இங்க இருக்குது மாஸ்டர். ஸோ ஃபர்ஸ்ட் பஞ்சு பாக்ஸ். ஓ அப்படியா, ரெடி சார், ஓகே சார், சூப்பர். இப்ப நம்மளுக்கு ஒரு சின்ன ஜூஸ் கிடைச்சா போதும், அதை பிடிச்சி மேல போயிடலாம் அப்படிங்கிறது. இப்ப இருக்கக்கூடிய ஃபைட்ஸ் ஓகே, பீரியாடிக்கா நம்ம கிட்ட வரும்போது அதுக்கு நீங்க என்னென்ன விஷயங்கள் சார் மேற்கொள்வீங்க? சார் கண்டிப்பா நான் வந்து நிறைய படிப்போம் சார், நம்ம நிறைய படிப்போம். இப்போ வந்து நிறைய ரெஃபரன்ஸ் வந்துருச்சு.
ஆனாலும் அதை மீறி நம்ம இப்ப நீங்க பொன்னியின் செல்வன் படிச்சீங்கன்னா உங்களுக்கு ஒண்ணு தெரியும். இப்போ நான் சமீபத்துல படிச்சது ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி இந்த வேல்பாரி வந்தப்போ படிச்சது. வேல்பாரியோட படிப்பை படிக்கும்போது என்ன கேரக்டரேஷன், என்ன அவர் வெங்கடேஸ்வரா வந்து தன்னோட உயிரை அப்படி கலந்து எழுதியிருந்தாரு. அதுல அவ்வளவு ரிசர்ச், ஒவ்வொரு எழுத்தும், இந்த எழுத்து வந்து நம்ம உள்ள போகுது. இப்போ கடல் புறாலாம் நீங்க படிச்சிருக்கீங்களா என்னன்னு தெரியாது. சாண்டிலியன் ஷாட்டில் இதெல்லாம் நீங்க படிச்சீங்கன்னா நம்ம கற்பனை சக்திக்கு மீறிய விஷயங்களா இருக்கும் அதுல. எப்படி கத்தியை எடுத்தாங்க, எப்படி அவங்க கயிறுல சுவிங்காங்க, பைரேட்ஸ் ஆஃப் கரீபியன் எல்லாம் ஒண்ணுமே இல்லை அதை படிக்கிறப்போ. இவங்க எப்படி இப்படி தண்ணிக்குள்ள முங்கி போனாங்க, இதெல்லாம் நம்ம அங்க நம்ம விஷுவல்ல பறந்துகிட்டு இருக்கோம். இப்ப நிறைய படிப்புகள் தான் சார். இப்ப பீரியட்னு வரும்போது அதை நோக்கி நம்ம பயணிக்கிறது தான், படிச்சு தெரிஞ்சுக்கிறது. சூப்பர் சூப்பர் சார். அடுத்து உங்களுடைய ஃபேவரட் அப்படின்னே சொல்லலாம். ஐ மீன் உங்களுடைய நண்பர்னு கூட நான் சொல்லலாம்னு நினைக்கிறேன். நிறைய படம் கன்டினியூஸா ஒர்க் பண்ணதுன்னா தனுஷாரோட நிறைய படங்கள் ஒர்க் பண்ணிருக்கீங்க. என்ன மேஜிக் நடக்கும்? ஏன்னா நிறைய ஃபைட் சீக்வன்ஸ் வந்து பிரிச்சு விட்டுருக்கீங்க. இல்ல, எனக்கு தனுஷ் சார் கூட எனக்கு ரொம்ப சிங்க் ஆகுறது என்ன விஷயம்னா, தனுஷ் சார் கூட ஃபர்ஸ்ட் படம் நான் தமிழ்ல யாரடி நீ மோகினின்னு படம் பண்ணேன். அதான் ஃபர்ஸ்ட் படம். அந்த ஃபர்ஸ்ட் படத்துல ஒர்க் பண்ணும்போது ஒர்க் பண்ணியாச்சு. ஒரு 3-4 நாள்லாம் ஃபைட் பண்ணி முடிச்ச உடனே நான் அசிஸ்டன்ட் அவர் கூட நிறைய ஒர்க் பண்ணிருக்கேன், டிராவல் பண்ணிருக்கேன், ஊரா சுத்திருக்கேன். அந்த புதுக்கோட்டையில இருந்து சரவணா நிறைய ஊரா சுத்திருக்கோம் 2 பேரும். நான் அசிஸ்டன்ட் இருப்பேன். அப்ப ஜாலியா பேசுவார் அவரு. அப்போ அவரும் பிகினிங் தான், நானும் பிகினிங் தான். சோ இந்த தனுஷ் சார் படம் முதல்ல பண்ணவங்க ஒரு பயத்தோட பண்ணுவோம்ல, பண்ணி முடிச்ச ஃபைட் எல்லாம் பண்ணி ஒண்ணுமே சொல்லல அவர். அந்த இப்படி பண்ணுமா, ஓகே ஓகே அப்படின்னு பண்ணிட்டாரு. ஃபைட் முடிச்சு அன்னைக்கு சார் தேங்க்யூ சார் வரேன் அப்படின்னு தோல் மேல கை போட்டாரு. நீ வந்து பெரிய ஃபைட் மாஸ்டர் ஆயிருவ அப்படின்னு சொன்னாரு. நான் இன்னைக்கு மறக்க மாட்டேன் அந்த வார்த்தை, அவரோட வார்த்தை. அவரு கூட நிறைய படங்கள் பண்ணியாச்சு. அதுக்கு காரணம் என்னன்னா ஒரு சிங்க் தான். மாஸ்டர் நீ சொன்னா நீங்க எடுத்துருங்க மாஸ்டர் அப்படின்னு போயிருவாரு. அப்படி இப்போ மாறன்னு ஒரு படம் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அந்த படம் பண்ணிக்கிட்டு இருக்கிறப்ப பாத்தீங்கன்னா வந்தாரு. நல்லா நீ டைரக்ட் பண்ற மாஸ்டர், நல்லா டைரக்ட் பண்ற, ஒரு சீன் அழகா பெரிய டைரக்டர் ஆயிடுற அப்படின்னு சொன்னார். அவர் சொல்லி கொஞ்ச நாள்ல பாத்தீங்கன்னா நான் ஒரு படம் டைரக்ட் பண்ணியாச்சு. சோ இது என்னன்னா ஒரு மனிதர்களுடைய வார்த்தைகள் இருக்கு பாத்தீங்களா. அதே மாதிரி எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் சொன்னது விஜய் சேதுபதி சார். மாஸ்டர் படத்தினுடைய ஸ்டேஜ்ல சொன்னார். அவர் மாஸ்டர் வந்து ஃபைட் மாஸ்டர் இல்ல, அவர் ஒரு டைரக்ட் பண்ணலாம் மாஸ்டர் நீங்க அப்படின்னு சொன்னார். ஒரு மனிதர்களுடைய வார்த்தைகள் இருக்குல்ல, இந்த வார்த்தைகள் தான், இந்த வார்த்தைகள்லாம் ஒரு மனுஷனை பலப்படுத்தும், பக்குவப்படுத்துறது. சோ இப்ப இந்த பக்குவமும் பலமும் இருக்குச்சுல, அவங்க பக்கத்துல போச்சு நல்ல சிங்க் ஆயிரும்ல. கண்டிப்பா அதுதான் விஷயம், வேற ஒண்ணும் கிடையாது. இன்னொன்னு வந்து அவர் சிங்கிள் ஷாட், அது சிங்கிள் ஷாட் மெனக்கெடுவாரு. இப்ப சிங்கிள் ஷாட் ஃபைட் பண்ணலாம், ரெடி வாங்க பண்ணலாம் மாஸ்டர். என்ன இப்படி கம்போஸ் பண்ணீங்கன்னா, ஓகே இது என்ன இருக்குது, சூப்பர் இதை பண்ணலாம் அப்படின்னு அது உள்ள முழுமூச்சா இறங்கும். சிங்கிள் ஷாட்டுமே வந்து பாத்தீங்கன்னா கதைக்கு தேவைன்னாதான் அது. பட் சிங்கிள் ஷாட்டுக்கு வந்து நம்ம ரிஹர்சல் வந்து மஸ்ட். ஏன்னா இதுனா நம்ம ஒரு டிச்சி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போலாம். அந்த ப்ராசஸ் எப்படி சில ஹீரோஸ் வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்களா? நீங்க சொல்லும் போது அவங்க கேட்காம நீங்களா இல்ல சிங்கிள் ஷாட்ல தான் போக போறோம் அப்படிங்கும்போது அக்செப்ட் பண்ணிப்பாங்களா? இல்ல, நிறைய பேர் அக்செப்ட் பண்ணிப்பாங்க சார். இப்போ எனக்கு அதான் சொல்றேன், மாரி படத்தினுடைய ஃபர்ஸ்ட் பார்ட்ல கிளைமாக்ஸ் சீக்வன்ஸ்ல ஒரு பெரிய ஒண்ணு கம்போஸ் பண்ணியிருந்தேன். கம்போஸ் பண்ணதை பார்த்தோன்னே நான் தனுஷாட்ட சொன்னேன், சார் இப்படி ஒண்ணு பண்ணியிருக்கிறேன், இது வந்து ஒரே ஷார்ட்டா இருந்தா நல்லா இருக்கும் சார் அப்படின்னு. அப்படியா, சரி மாஸ்டர் நான் ப்ராக்டிஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் காலையில ஒரு 11 o'clock ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சாரு. பண்ணாரு. லஞ்ச் டைம் வந்துச்சு, மறுபடியும் பண்ணாரு. சாப்பிட்டு வந்து ப்ராக்டிஸ் பண்ண 4 மணிக்கு ஷூட் பண்ணோம். அப்ப நான் நடுவுல வந்து லஞ்சுக்கு அப்புறம் வந்து கேட்டேன், சார் நம்ம வேணா கட் பண்ணி போய்க்கலாமா அப்படின்னு நான் தான் கேட்டேன். பர்சனல் அதெல்லாம் வேண்டாம், நல்லா வரும், அதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. சோ அந்த இன்வால்மெண்ட் இருக்குல்ல. அதே மாதிரி இப்ப பாத்தீங்கன்னா மாநாடு படத்துல சிம்பு சாரும் அதே மாதிரிதான். அந்த பாட்டில் ஃபைட் பண்ணும்போது கட்டு இருக்குது, பட் இருந்தாலும் இது சிங்கிளா பண்ணும்போது நல்லா இருக்கும் சார் ஃப்ளோவா அப்படின்னு சொன்னப்போ, சூப்பர் மாஸ்டர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது அவரு பிராக்டிஸ் பண்ணி இந்த இப்ப பாட்டில் வச்சு ஃபைட் பண்றதுங்கிறது உங்களுக்கு தெரியும், அந்த உடச்சி பீஸ் மேல தெரிச்சிடும், அதெல்லாம் ஒரே ஷாட்ல பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2வது டேக்ல ஓகே ஆயிடுச்சு. முதல் ஷாட்ல வந்து ஒரு ஃபைட்டர் வந்து ராங்கா பண்ணிட்டாங்க, டைமிங் நான்சிங் ஆயிடுச்சு. 2வது டேக்ல ஒரு சூப்பரா பண்ணிட்டாரு. சூப்பர். ஆனா அந்த மாநாடு வந்து ஆக்சுவலா ஸ்கிரிப்ட்லயுமே எந்தெந்த இடத்துல கட்டு வரணும், திரும்பி ரிப்பீட் வரணும், திரும்பி லூப் வரணும், அது பெரிய ப்ராசஸ். அது இயக்குனர் வெங்கட் பிரபு தான். அது எத்தனை நாள் ஷூட் போனுச்சு சார்? ஏது அந்த ஃபைட்டா? அந்த ஃபைட் வந்து ஆல்மோஸ்ட் 3 days தான் சார். 3 days. ஏன்னா ரொம்ப கிளாரிட்டியா இருந்தாங்க. இப்போ வெங்கட் பிரபு சார் அந்த ஃபைட்ல இவ்வளவும் வேணும் அப்படிங்கிறது கிளாரிட்டியா இருந்தாரு. சிம்பு சார் டக்குன்னு பண்ணிடுவாரு. உங்களுக்கு தெரியும், சிம்பு சார் வந்து சூப்பரா பண்ணிடுவாரு. லைட்டிங் எங்க, கேமரா எங்க, எதையும் சொல்ல வேண்டாம், வந்தா ஓகே என்ன மாதிரி இது, ஓகே ரெடி டேக் அப்படின்னு போயிடுவாரு. சோ அதனால சூப்பர் 3 நாள் முடிஞ்சு. நைஸ். என்னன்னா ஜில்லா வந்து பேசி ஆகணும், ஒரு அசால்ட்டான ஒரு கட்டு கொடுத்துட்டு அப்படியே வேற மாதிரி டர்ன் அவுட் ஆகும்.
அது இப்ப அந்த இடத்துல நடந்த ஏதாவது ஒரு இன்சிடென்ட் இல்ல அது நிறைய இந்த ஜில்லா பத்தி சொல்லிட்டோம். பட் என்னன்னா அந்த வாய்ப்பை கொடுத்ததே பாத்தீங்கன்னா விஜயனன் தான் கூப்பிட்டு என்னன்னா தலைவா பண்ணிக்கிட்டு இருக்கப்போ அதை பார்த்தார். தலைவால அந்த ஒரு ஷாட் ஓடி ஒரு ஷாட் வந்து சூப்பரா நடிச்சிருக்கப்பா அப்படின்னு. அதான் சொல்றேன்ல, வார்த்தைகள் பலப்படுத்துறதுன்னு இருக்குல்ல. கண்டிப்பா விஜயனெல்லாம் அவ்வளவு பெரிய ஒரு சப்போர்ட். எப்பவுமே பாத்தீங்கன்னா கூட இருக்கிறவங்களுக்கும் சரி, பக்கத்துல இருக்கிறவங்களுக்கும் சரி, அவ்வளவு அழகா பாத்துக்குது. அவங்க ஒரு சின்ன விஷயம் பண்ண கூட என்ன, அதே மாதிரி சத்ரபதினு ஒரு தெலுங்கு படத்துல பார்த்துட்டு விஜயனை வந்து கட்டி பிடிச்சாரு. நடிச்சிருக்கியா நீ அப்படி ஒரு சின்ன ஷாட் தான் அது. ராஜமௌழி சாரோட படத்துல சின்ன ஷாட் தான் பண்ணிருப்போம். ஆனா அந்த ஷாட்டை பார்த்துட்டு நடிச்சிருக்கியா நீ அப்படின்னு சொன்னார். அதுதான் அந்த படத்துக்கான வாய்ப்பு. அது நம்மளுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆமாமா மனிதர்களுடைய அந்த வார்த்தைகள் வந்து ரொம்ப முக்கியம். கண்டிப்பா ஒரு ஜோன் கொடுத்து அதுக்குள்ள ஸ்டண்ட் பண்ண வைக்கிறதுங்கிறது அது வந்து ஆக்சுவலா சேலஞ்ச் தான். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த ரூம்குள்ள மட்டும்தான் ஸ்டண்ட், இந்த பைக்குள்ள மட்டும் இந்த பைக்கை வச்சு மட்டும்தான் ஸ்டண்ட், இந்த பஸ்குள்ள மட்டும்தான் ஸ்டண்ட் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இது இருக்குல்ல சார். அந்த சேலஞ்ச் நீங்க எப்படி அது எப்படி இருக்கும் ஆக்சுவலா? இல்ல அதுதானே சார் இன்ட்ரெஸ்டிங். இப்போ நம்மளுக்கு ஒரு சேலஞ்ச் இப்போ கொடுக்குறாங்க. இப்போ நான் அதான் சொல்றேன், இப்போ மிஷன் படம், நம்ம மாஸ்டர் படம் வந்துச்சு. மாஸ்டர் படம் பாத்தீங்கன்னா விஜயன் பண்ணப்போ மெட்ரோ ட்ரெயினுக்குள்ள ஃபைட் பண்ணணும்னு சொல்றாரு டைரக்டர் சார். கண்டிப்பா பண்ணலாம் சார். அப்ப அதுக்குள்ள என்ன நம்ம புதுசா பண்ண முடியும்? புதுசா பண்றதுக்கு புதுசுன்னா என்னன்னா இருக்கிறதுல பெஸ்ட் எப்படி கொடுக்க முடியும் அப்படிங்கறத பத்தி யோசிக்க ஒண்ணு வரும்ல. அதுதான் அது, வேற ஒண்ணுமே கிடையாது. இப்ப அதுக்குள்ள முடியாதுன்னு மைண்டுக்குள்ள நினைச்சிட்டோம்னா கண்டிப்பா அது முடியாது. ஆனா அதுக்குள்ள என்ன பண்றது? ஏன்னா நம்ம இங்க முடியாதுன்னு சொல்றது எங்கேயோ ஒரு இடத்துல யாரோ ஒருத்தங்க பண்ணிக்கிட்டு தான் இருப்பாங்க இல்லைங்களா? சோ அது முடியாது நடக்காதுங்கிற கதெல்லாம் கிடையாது. அதை எப்படி நடத்தி காட்டுறது, அதை எப்படி பண்றது, ஓகே ரெடி அப்படி அதை பண்ண அதை பண்றதுக்கு என்ன வேலை பண்ணலாம். இப்போ மிஷன் படம் பத்தி பேசும்போது அந்த பஸ்ஸுக்குள்ள ஃபைட் பண்ணணும் அப்படின்னு சொன்னப்போ பஸ்ஸுக்குள்ள எப்படி பண்றது, லண்டன் சிட்டிக்குள்ள நடக்கணும், இது உள்ள நம்ம எப்படி பண்ணணும், எப்படி கேமரா மூவ்மெண்ட் பண்ணணும். சோ இதை பத்தி அப்படி யோசிச்சு இதுக்குள்ள இப்படி எல்லாம் பண்ணா நல்லா இருக்கும், இப்படி பண்ணா நல்லா இருக்கும், இது இப்படி இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி எவ்வளவு நாள் ப்ராசஸ் எடுத்துட்டீங்க சார்? இல்ல சார், அது வந்து நான் முன்னாடியே சொன்னேன், இந்த மிஷன் படத்துக்கு வந்துட்டு நம்ம ரிஹர்சல் பண்ணிக்கிட்டோம் சார். எல்லாரையுமே கூப்பிட்டு ரிஹர்சல் பண்ணிக்கிட்டோம். எல்லாரையும் கூப்பிட்டு ஃபைட்டுக்கு ரிஹர்சல் பண்ணி இப்ப லண்டன்ல போய் ஷூட் பண்ண போறோங்கிறதுக்கு இங்க ஒரு பஸ் ரெண்டுக்கு எடுத்து பஸ்ஸுக்குள்ள ஃபைட் பண்ணி பஸ்ஸுக்குள்ள உள்ள கொரியோகிராஃபர் ஃபுல்லா எடுத்து எடிட் பண்ணி மியூசிக் போட்டு சவுண்ட் போட்டு அதெல்லாம் பார்த்தோம் நாங்க. ஓ இது இப்படி இருக்குது. ஆல்மோஸ்ட் ஒரு 80% நம்மளுக்கு அது தெரிஞ்சிடும். இப்ப அங்க போகும்போது ஈஸியா இருக்கும். ஏன்னா லண்டன்ல போய் நம்ம 5 நாள் ரிஹர்சல் பண்றதுங்கிறது ரொம்ப பர்மிஷன் பிரச்சனை வரும், பெரிய பட்ஜெட் வேற பெருசா. சோ அப்படி பண்ணதான் மிஷன் படத்துல அருண் விஜய் சார் அவரு எங்க கூட வந்து பிராக்டிஸ் பண்ணாரு. எவ்வளவு படம் பண்ணியிருந்தாலும் எங்க கூட வந்து ரிஹர்சல் பண்ணாரு. நான் சொன்னேன் நாசர் சாரோட தம்பி அபி அவரு வந்து ரிஹர்சல் பண்ணாரு. நான் பரத் சொன்னேன், கூடவே சேர்ந்து பிராக்டிஸ் பண்ணி இன்னைக்கு ஜிம்னாஸ்டிக் ஆயிட்டாரு. அப்புறம் அந்த ஏமி ஜாக்சன் ஃபுல் பிராக்டிஸ். சுரேந்தர் சாரோட சன் விராஜ் அந்த தம்பி. சோ எல்லாருமே ஃபைட்டை கொரியோகிராஃப் பண்ணி எல்லாருமே ஒரு பெரிய ஃபேமிலி மாதிரி ஆகி இந்த படத்தை வந்து அவ்வளவு. இப்ப இந்த படத்துல பத்தி நம்ம பேசணும்னாச்சுன்னா நம்மளுக்கு இந்த படத்துல சம்பந்தப்பட்ட நம்மளோட ப்ரொடியூசர், ஏன்னா ப்ரொடியூசர் சேகர் சார் பத்தி சொல்லணும். ப்ரொடியூசர்ஸ் கையில படம் இருந்த காலகட்டங்கள்ல என்ன பெரிய இந்த பீரியட் படம் எல்லாம் எடுத்து முடிச்சுட்டு வாகினி பிக்சர்ஸ், ஏவிஎம் ப்ரொடக்ஷன்ஸ், நாகிரெட்டி ஐயா தான் நாகிரெட்டி ஐயா, ஏவிஎம் மேபி செட்டியார் ஐயா, அப்புறம் தேவர் ஐயா. ஸோ இவங்க எல்லாம் படம் எடுத்த காலத்துல எப்படின்னா படத்தெல்லாம் எடுத்து முடிச்சுட்டு படத்தை போட்டு பார்த்துட்டு இந்த இடத்துல இப்படி ஒரு சீன் வேணும்ப்பா, அதை ஒன்று எழுதிக்கும், இப்படி ஒரு எழுத்தாளர்கிட்ட எழுதி சொல்லி இந்த சீன் ஒன்று ஷூட் பண்ணிருங்க படம் முடிஞ்சதுக்கு அப்புறம். இப்ப அதே மாதிரி நான் ஒரு இதை பார்த்தேன் சம்பவத்தை. என்னன்னா இந்த மிஷன் படம் முடிஞ்சது, சென்சார் ஆகி முடிச்சிடுச்சு. இருந்தாலும் அந்த படத்தினுடைய ப்ரொடியூசர் பார்த்துட்டு இந்த இடத்துல இன்னொன்று இருந்தா நல்லா இருக்கும், இப்படி ஒண்ணு பண்ண ஷூட் பண்ணுங்கன்னு 3 நாள் சென்சார்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் 3 நாள் ஷூட் பண்ணாரு. எவ்வளவு பெரிய விஷயம். ஆமா, சென்சார்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஷூட் பண்ணாரு. ஷூட் பண்ணி அதை இன்க்ளூட் பண்ணாரு. ஏன்னா எவ்வளவு பெரிய பட்ஜெட், அதுக்கு ஆக்டர்ஸ் எல்லாத்தையும் நம்ம கூப்பிடணுங்கிறது பெரிய அதெல்லாம் பொருட்படுத்தாம அப்படி பண்ணாரு. பெரிய விஷயம். ஆமா சேகர் சார் அவ்வளோ அதுதான் இன்வால்வ்மெண்ட் படத்துல. இப்ப நான் ஆல்ரெடி சொன்னேன், டைரக்டர் வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் முன்னாடி இருப்பாரு, எல்லா விஷயத்துக்கும் முன்னாடி இருப்பாரு. அதே மாதிரி ப்ரொடியூசர் இப்படி இப்ப இந்த படத்தை ரிலீஸ் பண்ணி கொடுக்குற லைக்கா ப்ரொடக்ஷனும் சரி, அங்க மலையாளத்துல ரிலீஸ் ஆகுற கோபாலன் சார் இருக்காரா அவங்களும் சரி, இவங்க எல்லாருமே எல்லா விஷயத்துக்கும் முன்னாடி நிக்கிறது. பாத்தீங்கன்னா இப்ப நம்ம எந்த ஃபங்க்ஷன் இருந்தாலும் உடனே திருக்குப்பன சார் வந்துருவாங்க, கோபாலன் சார் வந்துருவாங்க. சோ எல்லாருமே ஒரு ஃபேமிலி மாதிரி ஆயிடுச்சு. அது வெற்றிக்கு மிகப்பெரிய ஒரு. ஆமா அதுதான் நான் சொன்னேன் சார் நண்பர்களே, கூட இருக்கிறவர்களுடைய வார்த்தைகளும் அவர்களுடைய அரவணைப்பும் தான் நம்மளை வந்து உத்வேகப்படுத்தும். மிஷன் படத்துல டிஓபி சந்தீப் பெரிய சப்போர்ட். அவரு புதுசா அவரு மிகப்பெரிய சேலஞ்ச். அப்புறம் ப்ரொடக்ஷன் டிசைனர் நம்ம சரவணன் ஆர்ட் டைரக்டர் பெரிய செட்டு போட்டிருந்தாரு. காஸ்டியூம் டிசைனர் அவ்வளோ பெரிய சப்போர்ட். அவங்கெல்லாம் எல்லாருமே இப்ப இந்த படத்துல அதான் சொன்னேன், இந்த படத்துல ஒர்க் பண்ண ஒவ்வொரு டெக்னீஷியனும், இப்ப ஆண்டனி என்ன,
அப்புறம் ஜிவி பிரகாஷ் சார், இதெல்லாம் படத்தை டோட்டலா வேற எங்கேயோ தூக்கிட்டு போயிட்டாங்க அவங்க கண்டிப்பா எல்லாருமே சேர்ந்து. கண்டிப்பா இந்த படத்துல யாருக்குமே பயம் இருக்காது. பாக்குறவங்களுக்கு தான் பயம் இருக்கும். கண்டிப்பா சார். ஏன்னா பாகம் 1 அதோடைய வார்த்தையோட தான் வந்துச்சு. ஸோ அதனாலதான் அந்த கேள்வி கேட்டேன். பாகம் 2 எப்போ எதிர்பார்க்கலாம் சார்? வரும், கூடிய சீக்கிரம் அனௌன்ஸ்மெண்ட், படம் ரிலீஸ் ஆகி ஓடட்டும், ஓடி முடிச்ச உடனே பாகம் 2 எழுத சொல்லுவோம். ஏன்னா கண்டிப்பா அந்த எழுத்தாளர் நம்ம மகாதேவ் சார் இருக்காரு, அவர் கண்டிப்பா பண்ணுவார். அவரு அதுக்கான கேபபிளான ஆளு. Nice. கண்டிப்பா அடுத்த செகண்ட் பார்ட் அவர்கிட்டயும் இயக்குனர்கிட்டையும் தான் கேட்கணும். சூப்பர் சார், சூப்பர் சார். இப்ப இந்த கேள்வி உங்கள்ட்ட கேட்காம இருந்தா கொஞ்சம் குறையாகிவிடும். கேப்டன் மில்லர் ட்ரெய்லர் பாத்தீங்களா? உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? ரொம்ப நல்லா இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு. நான் உடனே மெசேஜ் பண்ணேன் தனு சார், எக்ஸ்ட்ரானரியா இருந்துச்சு. ஏன்னா அவரோட டெடிகேஷன் அப்படி தெரிஞ்சது, அதுல என்ன ஒர்க் பண்ணிருக்கிறாங்க, பா சூப்பர். நைஸ் நைஸ் நைஸ். ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் என்னோட பொங்கல் வாழ்த்துக்கள். பொங்கலை நல்ல சீரும் சிறப்புமா கொண்டாடுங்க. மிஷன் கேப்டன் மில்லர் எல்லா படத்தோடையும் சேர்ந்து கொண்டாடுங்க. நாங்களும் சந்தோஷப்படுவோம். ஹாப்பி பொங்கல். நன்றி சார், நன்றி சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ.